அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களோட உரையாடுவது. இப்போ நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுகவிலிருந்து அந்த அமைப்பினுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார். அதற்கு பின்னால் அவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. அது பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஊடகங்களில் விவாத பொருளாக இருக்கிறது. அதை பற்றி அவங்களது பார்வை. நானும் அவர் அன்வர் ராஜா அவர்கள் திமுகவை சேர்ந்தது தொலைக்காட்சியில் பார்த்தேன். அவர் பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னதையும் கவனிச்சேன். எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு உண்டு. ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா சொல்லிடுறாரு பிஜேபி நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்றத. இப்பதான் அவரு அதை உணரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதா நினைக்கிறேன். ஏன் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் சரின்னு சொல்றீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு உள்ள நடக்க வாய்ப்பு இருக்கு. பிஜேபி இங்க அடி வச்சா அந்த ஏன்னா அது பண்ற வேலை பூரா ஒரு நெகட்டிவான வேலை தான். இப்ப தமிழ்நாட்டுக்கு வெளியில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வழியில போற மசூதிக்குள்ள எல்லாம் உள்ள லிங்கம் இருக்குங்கிறது ஒரு ஒரு வரைமுறை இல்லாம அடுத்தவர்களுடைய வழிபாட்டுல போய் இங்க அது இருக்கு இது இருக்குன்னு எந்த ஆதாரமும் இல்லாம பிரச்சனை பண்றது, குறிப்பா முஸ்லிம்களை தேச துரோகிங்கிறது, அவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடி பண்ணணுங்கிறது, மாட்டுக்கு கறி வச்சிருந்தா அடிச்சு கொள்றது, இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல செல்லாது. உள்ளுக்குள்ள வேணா நினைச்சுக்கலாமே தவிர அவர்களால் அந்த அட்டுழியங்களை இங்க நிறைவேற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கருத்தியல் உடையவர்கள். ரெண்டாவது, அவங்களுடைய கருத்தை பிறவிய அடிப்படையில மனிதர்களை பார்ப்பது. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெரியாரி பார்வை அப்படின்னு சொன்னா வேற எந்த தகுதியுமே இல்லாதவன்னா பிறவியை தெரியா சொல்லுவோம். வேற யாராவது கேட்டா அந்த பதவியில இருந்தேன், இந்த பதவியில இருந்தேன், நான் டாக்டர்னா ஆடிட்டர்னா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வேற எந்த தகுதியுமே இல்லாம பிறவிய தகுதியா பேசுவான். நான் யாரு தெரியுமா, நான் எவரு தெரியுமா, நான் அவரு இவரு, அதாவது அவன் முயற்சி இல்லாம வெறும் பிறந்தனாலேயே கிடைக்கக்கூடிய ஒரு தகுதி எதுன்னா அதான் பிறவி தகுதி. சாதி மதம் இது ரெண்டும் அவரு ஆரியம் பிறவியை தகுதியா வைக்கும். நம்ம மனிதத்தை அடிப்படை வைப்போம், அவங்க பிறவியும் மனுவாதத்தையும் அடிப்படையா வைப்பாங்க. அதனால இந்த மண்ணில பெரியாரால் அகலாம் எல்லா வகையிலையும் அடிமாட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுனால இந்த அவர்களால் வேறு பிடிக்க முடியாம சிரமப்படுறாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபிக்கு எதிராக இப்படி அன்வர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் அணி சேர்வது, அதுவும் அரசியல் களத்துல அணி சேர்வது, ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ்ல இணைவது என்பது நமக்கு மேலும் வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். அரசியல் களத்துல சமூகத்துல தேவையற்ற பதட்டங்களை வெறுப்பை உருவாக்குறதுல இப்ப இவர் அன்வர் ராஜா அந்த எடப்பாடி இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் எடப்பாடி அவர்கள் பிஜேபியினுடைய ஊதுகுழலாக ஒரு அந்த வார்த்தையை சொல்லிதான் ஆகணும், ஒரு அடிமைத்தன்மையில் அவர் இருக்கிறாரு. இப்போ கூட ஒரு அன்வர் ராஜாவும் அங்க இருந்திருப்பார். இப்போ அந்த அன்வர் ராஜா அதற்கு எதிரான ஒரு அணியில, நியாயமான அணியில, மனிதத்தை நேசிக்கிற ஒரு அணியில நின்று எதிரில் இருக்கிற எதிரிகளை அமலப்படுத்துறார். இது நாம் வரவேற்க வேண்டிய ஒன்று என்பது என்னுடைய எண்ணம். திரு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் முக்கியமான சீனியர் அமைச்சர்களோடு போய் பார்த்ததாகவும், அப்போ பிஜேபியோட கூட்டணி வைப்பது எந்த வகையிலையும் அதிமுகவுக்கு பயன் சேர்க்காது, அது அதிமுகவுக்கு உதவாது, அதை பிளவுபடுத்தும் என்றெல்லாம் சொன்னதாகவும் அவர் ஏற்க மறுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார். இப்போ இது வெளிப்படையானது தான். இப்போ பல்வேறு விமர்சகர்கள் அதிமுகவை இந்த பிஜேபி எப்படி மற்ற மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டு வைத்து அந்த கட்சிகளை அழைத்தொழித்தார்களோ அதே போலத்தான் இங்கே நடக்கும் என்று, இத்தனைக்கும் அதிமுகவின் தொடர்பில்லாதவர்கள் அந்த கூட்டணியில் இல்லாதவர்களாக வெளிப்படையாகவே பேசி வருகிறார்கள். இப்போ இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாது. எதை காட்டுகிறது உங்களுடைய பார்வை? அதிமுக
அதுக்கு நல்லது அப்படின்னு எடப்பாடி யோசிக்கிறவரா இருந்தா அன்வர் ராஜாவும் மற்ற பிற அமைச்சர்களும் சொல்லுவதை, முன்னாள் அமைச்சர்கள் சொல்லுவதையும் கேட்பாரு. எடப்பாடி அதிமுகவுக்கு நல்லதை நோக்கி நகரல, எடப்பாடிக்கு எது நல்லதோ அதை நோக்கி நகர்றதுனால அதிமுக கேடு கேட்டா என்னங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது அவர் முழு கட்டுப்பாட்டுல பிஜேபிக்கு போனதுனாலையும் அவர்கள் இயக்குகிறார்கள், இவர் இயங்குறாரு. அப்போ அவர் எப்படி அதிமுகவுக்கு நல்லது கேட்டதை பற்றி அவர் யோசிக்க முடியும்? அவரால் யோசிக்க முடியாது. தனக்கு எது லாபம், தன்னுடைய சுயநலத்துக்கு எது தேவை அப்படின்னு தான் அவரால் நினைக்க முடியும். அதனால அவர் அதிமுகவையோ அன்வர் ராஜா போன்ற ஒரு முக்கியமான ஒரு தளபதிகளையோ அவர் நினைச்சு இது பண்ண மாட்டாரு. கூடுதலா ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் தான் கேட்டீங்கன்னா, இந்த திராவிடம் என்கிற சித்தாந்தத்துக்கு ஒரு அடிப்படை உண்டு. இந்த திராவிடமே ஏன் தோற்றுவிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 எதிரிகளை அழிப்பதாக தோற்றுவிக்கப்பட்டது. ஒன்று ஆயும், ஒன்று தேசியம். இந்த 2 எதிரிகளையும் அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம். அரசியல் களத்துல தேசியம், பண்பாடு சமூக களத்துல ஆரியம். இது 2 எதிர்த்துதான் இந்த திராவிட கருத்தியல் ஐயா அவங்க உருவாக்குனாங்க. ஆனால் இப்ப என்ன கால மாற்றத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் அதிகாரமும் தேசிய அதிகாரமும் ஒன்னாயிடுச்சு. ரெண்டுமே ஒன்னாயிடுச்சு. இப்போ பண்பாட்டு தளத்திலயும் RSS தான் இருக்கு, அரசியல் அதிகாரத்திலயும் RSS தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு முழு அதிகாரம் கிடைச்சதுனால, இன்னும் கூடுதல் அதிகாரத்தை அவங்களுக்கு அடங்காத ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்கிறதுனால, இந்த திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் தான் இந்தியாவில் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படி நுட்பமாக அவர்களை ஆணிவேர் வரைக்கும் சென்று அம்பலப்படுத்தி அறுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த திராவிட அமைப்பு சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க. அதனால அவர்கள் இந்த சிந்தனையே இல்லாத ஒரு கூட்டமாக, ஒரு கும்பலாக வளர்க்கப்பட்ட அதிமுக கட்சிகளை அணுகிறாங்க. அதனால அதுல கிடைக்கக்கூடிய ஆட்களை பயன்படுத்தி இன்னைக்கு ஓரளவு அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். ஆனா நமக்கு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அவருடைய சூழ்ச்சிக்கு பலியாகாம வரக்கூடியவர்கள் பூரா இவ்வளவுதான் நம்ம கூட இல்லவங்க. இப்ப கூடுதலா நேற்றுடைய இல்ல, இன்னைக்கு வந்திருக்கிறார். அப்போ நம்ம அணியில் ஒரு சக்தி புதுசா கொஞ்சம் கூட சேர்வது என்பது இதில் நமக்கு கிடைக்கிற லாபம். அந்த சித்தாந்த புரிதல் இருக்கிறவங்க இங்க வருவாங்க, புரியாதவங்க ஒண்ணு எடப்பாடி கீழே இருப்பாங்க, இல்ல எடப்பாடி கிட்ட இருக்கிறது அவங்க ஓனர் கிட்டே போயிடலாம் அப்படின்னு நிறைய பிஜேபி கிட்டையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பது என்னுடைய. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சொல்லும்போது நாங்கள் கூட்டணி ஆட்சி வைப்போம், பிஜேபி அதில் இடம்பெறும், அதிமுகவுடைய அந்த கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இடம்பெறுவோம் என்று சொல்லி வருவார். ஆனால் அதற்கு பதிலளிப்பது போல இப்போ அண்மையில் அவர் சொல்லி வர்றார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் ஏமாளி ஒன்றுமல்ல, அதிமுக வெற்றி பெறும், தனித்து ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வர்றாரு. இப்போ இதுக்கு இது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிஜேபி அதிமுகவை அழித்துவிடும் என்ற சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்தாக நாங்கள் தனித்தன்மையை இழக்க மாட்டோம் என்பது போல அவர் பேசிட்டு வர்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குயா. அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறத எடப்பாடியை பக்கத்துல வச்சுக்கிட்டு சின்ன பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு எடப்பாடியை வச்சுக்கிட்டு சொல்றாரு. எடப்பாடி எப்படி சொல்றாருன்னா, அமித்ஷா சுத்தம் இல்லைன்னு பார்த்துட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டு ஓரத்துல போய் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒன்றும் இல்ல, போன் பண்ணி அதுவும் இப்ப எல்லாம் 24 hours சரி போனு பேசலாம். எடப்பாடி அமித்ஷா போன் பண்ணி இது மாதிரி கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னும் செந்தில் கவுண்டமணி வாழைப்பழம் மாதிரி அதாங்க இது, அவரு அதாங்க வாழைப்பழத்தை சொல்றது, அதாங்க இதுன்னு இது சொல்றது என்பது தமிழ்நாட்டு மக்கள் இழிவாக கருதி வாக்காளர்கள் மூளை இல்லாதவர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு கீழ்த்தரமான ஒரு அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு தைரியம் இல்லை, இதை நேரடியா சொல்லணும். சும்மா இந்த வாயில் வங்காள வெளியிட மாதிரி விதிக்கிறார்கள். இங்க எது எடுத்தாலும் சும்மா கோயில் பணத்துல காலேஜ் கட்டுறாருன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி இந்த அறிவானமா கூட்டணி கிடையாது. குறைந்தபட்சம் நயனார் பண்ணி சொல்லுங்க, இல்ல தெளிவா நயனார் எங்க கூட்டணியிலும் கிடையாது அமித்ஷா கிட்ட சொல்லியா அப்படி சொல்லு. நீ அப்படித்தானே பேசுற, மேடையில பஸ் மேல ஏறிட்டு நம்ம பேசுறல, இது சொல்லு. அத சொல்றதுக்கு உனக்கு துணிச்சல் இல்லாம சுத்தி வளைச்சு
என்னமோ போய் சேராத இடத்துல சொல்லி அதனால யாருக்கும் ஒரு போயிடு இன்னும் 4 நாள் இந்த மாதிரி பேச எடப்பாடியினுடைய அச்சம் அம்பலமாகி கொண்டிருக்கு. அதான் அமித்ஷா ஒரு பேச்சு பேசுவது கூட்டணி ஆட்சி இருக்கு என்று சொல்வது, பிஜேபி இந்த அதிமுக கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு பெறும் என்று சொல்வது, அதை மறுத்து அதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி அவர்கள் இல்ல அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுவதே இது வாக்காளர் மத்தியில பெரிய குழப்பத்தை ஏற்படுத்ததா? மிக நிச்சயமா இது குழப்பத்தை ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க நம்பகத்தன்மையே போயிடும். தனிக்கு இவன் ஆட்சி அமைக்க போறானா அவன் ஆட்சி அமைக்க போறானுங்கிற சந்தேகம் வந்துடும். அமித்ஷா உட்காருவார எடப்பாடி உட்காருவாருங்கிற சந்தேகம் அதிமுக தொடர்பு வரும். அதிமுக யாரும் ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி போடக்கூடிய ஆட்கள் கூட என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு போடுறது வேஸ்ட், அது வந்து அமித்ஷா போய் சேர போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூடியதா தான் இருக்கும். பிஜேபி ஓட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு, எடப்பாடி ஓட்டுக்கிற மாதிரி இல்லை இது. அதனால பொதுமக்கள் நிச்சயம் இந்த குரலை அழிக்கவே மாட்டாங்க. இப்ப இந்த பேச்சுக்கெல்லாம் திரு எடப்பாடி அவருடைய பேச்சுக்கு பிஜேபியில இருந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு இது வரைக்கும் அவங்க ரியாக்ஷன் கொடுக்கல. அப்படி கொடுப்பாங்களா, எதிர்காலத்துல கொடுப்பாங்களா? அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? அவங்க மிக தெளிவா சொல்றாங்க, அமித்ஷா சொல்றதுதான் எங்களுக்கு செய்தி, எடப்பாடி சொல்றது எங்களுக்கு செய்தி இல்லைன்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி எடப்பாடி காலிலே சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, தமிழிசை சொல்றாங்க, இன்னும் இருக்கிற நன்றி சிண்டெல்லாம் சொல்லுது. நயினாரு அதுக்கு மௌனம் காக்குறாரு. அது கட்சி கருத்து இல்ல தனி கருத்துன்னு சொல்லல. அப்போ பிஜேபி தரப்புல தெளிவா சொல்றாங்க, எடப்பாடி தான் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் வந்து சவாரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில என்ன ஆக போகுது, இப்படி அன்வர் ராஜா மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் அங்க இருந்து வெளியில வருவாங்க. ஒரு குதிரை எழுதுவாரு, தன்னுடைய தொண்டர்களை தோழர்களை எழுந்துருவாரு. ஒரு கால் எடுத்த உடனே வலிமை இல்லாத தொண்டர்களை எழுந்த எடப்பாடியை இன்னொரு குதிரையான பிஜேபி தானா தன்னிடல இவரை விழுந்துருவார். இதுதான் வந்து என்னுடைய புரிதல். பிஜேபி கெட்ட சக்தி நெகட்டிவ் போர்ஸ் சொன்னதுக்கு ஒரு உதாரணம் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியிலே பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னைக்கு தமிழ் பேப்பர்ல வந்திருக்கு அந்த செய்தி. இன்னைக்கு என்னன்னா, மணக்குள விநாயகர் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில வந்து முழுசா ஏசி பண்றதுக்கு 33 லட்சம் செலவாகுது. அதுல 1/3 பங்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய யூகோ பேங்க் கொடுத்திருக்கு. யாருக்கு? மணக்குள விநாயகருக்கு. விநாயகருக்கு விட இருக்குதுன்னா பக்தர்கள் தான் விலைக்கு வெயிட் பண்ணணும், தொடங்கணும், ஏசி போடணும். ஆனா மக்கள் பணத்தை வைத்திருக்கிற வங்கி அதுல எல்லாம் காரணம் பணம் போட்டுருக்கான். நானும் பணம் போட்டுருக்கேன், நீங்களும் பணம் போட்டுருக்கீங்க. ஒரு அரசியல் சட்டம் பகுத்தறிவை பரப்புவதுதான் சட்டக்கடையாக இருக்கிறதே தவிர இந்த மாதிரி கோயில் பண்றது மதத்தை வழங்குறதுக்கு எல்லாம் வந்து அரசியல் சட்டத்துல எந்த ஒரு வலியுறுத்தல் இல்லை. இப்படி அரசமைப்புக்கு எதிராக ஒரு வேலைய அங்க செய்யறாங்க. எந்த தைரியத்துல செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூக சூழலை அங்க உருவாக்கி இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில பிஜேபி ஒரு வலிமையான இது போலவும், ஒரு பக்கம் நியமன உறுப்பினர்கள், ஒரு பக்கம் என்ஆர் மிரட்டி, இங்க எடப்பாடி முன்னுதாரணம் சொல்லலாம். அவர் யாரு? ரங்கசாமி. அவரை பார்த்து ஒரு திரும்பணும் எடப்பாடி. ஆனால் அங்க வந்து அவரை வச்சு செய்யறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பொதுமக்களுடைய பேங்க் இந்த மாதிரி வந்து ஒரு மத காரியத்துக்கு விநாயகருக்கு வேறுனா அது பக்தனுடைய பிரச்சனை, பேங்க் பிரச்சனை. அது இங்க என்ன சொல்றாங்க, கோயில் படத்துல காட்சி காட்டப்படாது சொல்ற அதிகமாயி அந்த பேங்க் படத்துல விநாயகருக்கு ஏசி பண்றது எந்த விதத்துல நியாயம்? அதை வந்து ஏன் அங்க எதிர்க்கலன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அரசு அதிகாரம், அங்க இருக்கிற பிஜேபி கட்சியுடைய வலிமை தான் இதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.